வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அறிவோம் ஆயிரம். இன்றைக்கி நம்ம போஷ் கம்பெனியுடைய 750-100 மிஷின் வந்து ரன் ஆகலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு. அதை எப்படி நம்ம ஈஸியாக செக் பண்ணுறதுன்றதை பார்த்துப்போம். இப்போ நம்ம சீரீஸில் போடுறோம். சீரீஸில் போட்டு செக் பண்ணும்போது அந்த மிஷின் வந்து ரன் ஆகலை. நம்ம அதனால் பேக் கவரை ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா இதில் பவர் சப்ளை, கார்பன் ப்ரஷ், A to Z எல்லாமே வந்து பேக் கவரில் தான் இருக்கும். இப்போ நம்ம பேக் கவரை ஓப்பன் பண்ணுறோம். பேக் கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது ப்ரஷ்ஷை பார்த்துக்கலாம். அப்படி ப்ரஷ்ஷை பார்க்குறது மட்டும் இல்லாமல் வயர் கனெக்டிவிட்டியும் செக் பண்ணிக்கணும். மிஷின் ஓடலைன்னா வயரை கம்பல்சரி செக் பண்ணோம். இப்போ நம்ம வயரை வந்து 2 எண்டையும் சீரீஸில் செக் பண்ணிக்கிறோம். வயர் நல்லாயிருக்கு. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா சுவிட்சில் ஒரு சைடு வந்து பவர் சப்ளையும் ஃபேஸ் நியூட்ரலும், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா காயிலுக்கு அவுட்புட்டும் எடுத்திருப்பாங்க, காயிலுக்கு இன்புட்டாகவும் எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம கார்பன் ப்ரஷ்ஷுக்கு சீரீஸில் செக் பண்ணுறோம். கார்பன் ப்ரஷ் கனெக்ட் ஆகலை. கார்பன் ப்ரஷ் வந்து நல்லா தேஞ்சிருக்கு. இது மாதிரி ஃபுல்லாக தேயிற அளவுக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இதே சுவிட்ச் போயிருந்தது அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சீரீஸில் போய்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு மட்டும் அந்த சைட் செக் பண்ணோம்னா சுவிட்ச் வேலை செய்தா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் சுவிட்ச் வந்து லூஸ் கனெக்ஷன் அந்த பிரச்சனையில் தான் வரும். கனெக்ட் ஆகாமல் போகிறது சுவிட்ச் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம கார்பன் ப்ரஷ்ஷை ஈஸியாக மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கார்பன் ப்ரஷ்ஷை நம்ம கழட்டி எடுக்கிறோம். கார்பன் ப்ரஷ் ரொம்ப சின்னதாக இருக்குது, அளவுக்கு அதிகமாக சின்னதாக இருக்குது. நம்ம இப்போ யூரி கம்பெனி இது கார்பன் ப்ரஷ் வச்சுருக்கோம், அதை போட போகிறோம். இது மாதிரி கார்பன் ப்ரஷ்ஷு கடைசி வரைக்கும் தேயிற வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. எப்பயும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். நம்ம யூசேஜை பொறுத்து கார்பன் ப்ரஷ் எந்த அளவு தேஞ்சிருக்குன்றத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கழட்டி பார்க்குறதுல ஒன்றும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. அப்படி கழட்டி பார்க்காம நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஆர்மேச்சர் போயிடும். அதனால் அடிக்கடிக்க செக் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்கவுங்க யூசேஜை பொறுத்து அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ புது கார்பன் ப்ரஷ் நம்ம மாட்டிக்கிறோம். கார்பன் ப்ரஷ் மாட்டிட்டு அந்த பின்னை வந்து ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கார்பன் ப்ரஷ் மாற்றின பிறகு தான் ஆர்மேச்சருடைய கண்டிஷன் தெரியும். இது மாதிரி கடைசி வரைக்கும் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதால ஆர்மேச்சர் போச்சுன்னா சிம்பிளாக முடிகிற வேண்டிய விஷயத்தை நம்ம பெருசாக பண்ணிப்போம். இப்போ நம்ம லூஸ் கனெக்ஷன் எங்கன்னா இருக்கானோ செக் பண்ணிக்கலாம். லூஸ் கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எப்பயுமே மிஷினை கழட்டும் போது செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிஷினை சீரீஸில் போட்டு செக் பண்ணலாம். ஓகே, சீரீஸில் ஓகே. இப்போ நம்ம டைரெக்டில் போடும்போது தான் இந்த ஆர்மேச்சருடைய கண்டிஷன் தெரியும். இப்போ நம்ம ஆர்மேச்சரை வந்து இப்போ நம்ம மிஷினை வந்து பவர் சப்ளையில் போட்டிருக்கோம். இப்போ ஓகே. இப்போ நம்ம பார்க்கும்போது ஆர்க் வந்து ஒன்றும் இல்லை. அதனால் ஆர்மேச்சர் நல்லாயிருக்கு. மிஷினும் நல்லா ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது. கார்பன் ப்ரஷ்ஷை ரொம்ப ஈஸியாக மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம செக் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பேக் கவரை க்ளோஸ் பண்ணிடலாம். பேக் கவர் க்ளோஸ் பண்ணும்போது வயர் போகிற இடத்த ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த என்ட்ரிக்கு நேராக வச்சு போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா அழகாக செட் ஆகிடும். இப்போது நம்ம பேக் கவரை க்ளோஸ் பண்ணிட்டோம். வேலை முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம், டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம கடைசியாக ஃபைனல் டெஸ்ட்டும் பண்ணிட்டோம். இதோட இந்த மிஷினை சுற்றி வச்சிடலாம். நன்றி, வணக்கம்.